ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜூஸ் பாட்டில்ஸாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக்கரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் கவர் ஆகிற மாதிரி கட் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. கட் போட்டு முடித்த பிறகு நான் எப்படி கட் பண்ணனோ அந்த மாதிரி இடையில ஒரு பீஸ் விட்டுட்டு ஒரு பீஸ் பிளாஸ்டிக் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் அந்த மூடி பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடங்கள்ல இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இடையில ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா இடையில கேப் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தடுப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 போர்ஷன் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது இது கூடவே பார்த்திங்கன்னா 2 சிரப் பாட்டிலுடைய மூடி எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடியில் பார்த்திங்கன்னா கலர் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் கலர் டேப் சைடில் போட்டு ஒட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இந்த மூடிகளை இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை திருப்பிட்டு இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இது கூடவே இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதி, அதாவது வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மூடியை அதாவது இந்த வாய்ப்பகுதியை இன்செர்ட் பண்ணிவிடுங்க, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் பெயிண்ட் எடுத்து நான் பண்ணுற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாய் பவித்ரா, சல்மா ஃபரூக், பவி ஈஸ்வரி, காந்திமதி, சங்கரி கிருஷ்ணன், தீபிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்முடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பூன்ஸையும் சென்டரில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஃபன் பாக்ஸுடைய மூடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா மூடிகளையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பீங்கானில் குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற அந்த பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அதையே கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய ஒரு சைடை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சரிவாக இருக்க மாதிரி, அதாவது சாய்வாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி சாய்வாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குட்டி முறம் கிடச்சிரும். நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த முறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம குப்பை வாடுற முறத்தை எடுத்துகிட்டு வாரிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு எடுத்து இந்த முறத்தில் நம்ம டஸ்ட்பினில் கொட்டிடலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸும் எடுத்துக்காது. எந்த இடத்துல வேணுனாலும் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்குக்கு கீழே வச்சுக்கலாம், அப்படின்னா கிச்சன்லேயே ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஸ்பேஸ் ரொம்ப சேவ் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா போதும், கை வச்சு எல்லா குப்பைகளையுமே ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாரி தேங்காய் நெறைய இருக்கு. ஆனா அத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய தேங்காய் இருக்கும்பொழுது, அத நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா, சீக்கிரமாவே கெட்டு போயிடும். அதை யூஸ் பண்ண முடியாமலும் போயிடும். ஸோ அத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மொத்த தேங்காவையுமே நம்ப கரெக்ட்டா கெட்டு போகாம சரியான டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க தேங்காவ கீறிட்டு தண்ணியில போட்டு நல்லா அலசிருங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் எடுத்து போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து அந்த தேங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் ஆனாலுமே அந்த தேங்காய் கெட்டு போகாது. பட் இப்படியே நீங்கள் இந்த ஓட்டோடு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கெட்டு போயிடும். இந்த ஓடுகளோடு சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வச்சா கூட நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த தேங்காய் மட்டும்தான் வைக்கிறதுக்கு ஃப்ரீசரில் இடம் இருக்கும். மற்ற பொருட்கள் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஸ்பேஸும் சேவ் பண்ணிக்கலாம், இன்னொன்று தேங்காயும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்க. பாருங்கள், என்கிட்ட இருந்த எல்லா தேங்காய் ஓட்டில் இருந்தும் அந்த தேங்காய்களை தனியாக நோண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவுறது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த துருவுறதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தேங்காவை துருவி வச்சுக்கலாம். நான் துருவலை, அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலான சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் எடுத்திருந்த எல்லா தேங்காய்களையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு டக்குன்னு எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அலச வேண்டியதும் இல்லை, நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தேங்காய் கிடச்சிரும். நம்ம அப்படியே தேங்காய் ஓட்டோடு வைக்கிறோம் அப்படின்னா தேங்காவை எடுத்து அது சில்னஸ் போகிற வரலும் வச்சு அதுக்கப்புறமா நோண்டி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூப் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த டியூபை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. ஸோ டியூப்பில் கொஞ்சம் கூட பேஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கை வச்சு கரைச்சி அதை தண்ணியில் கரைஞ்சி வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த லிக்விடை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு கிச்சனில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சமைச்சு முடித்ததுமே அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே தெளித்து விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த அடுப்புக்கு மேலே படிஞ்சிருக்க எல்லா எண்ணெய் கரையுமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ அடுப்பை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுப்பு எப்போவுமே பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா நைஃப், அந்த நைஃபை நம்ம கேக்லாம் வெட்டி முடித்த பிறகு தூக்கி தானே போட்டுருவோம். அந்த நைஃபை கூட அழகாக இந்த மாதிரி சால்ட்டோ இல்லை கல்லுப்போ போட்டு வச்சுருக்கக்கூடிய ஜாடியில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்ம கல்லுப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே இறுகுன மாதிரி ஆகிடும். பட் இந்த ஸ்பூன் நைஃபாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா குத்தி அடியில் இருக்கக்கூடிய அந்த உப்பையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை
இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஐடியாஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.